من شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கணிதக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநிறுத்தணும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான ஜுமா என்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இன்றைய ஜும்மா உரையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நம் ஒட்டுமொத்த சமுதாயமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி குறித்து தான் நாம் அறிவிக்கிறோம். அது என்ன செய்தி என்றால், இந்த ஜும்மா உரையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு தலைப்புகளாக, தொழுகை சம்பந்தமாக, ஜக்காத் சம்பந்தமாக, தான தர்மங்கள் சம்பந்தமாக, அதே போல நோன்பின் சட்டங்கள் சம்பந்தமாக இன்னும் ஏராளமான இந்த தலைப்பின் கீழே இந்த ஜும்மா உரையிலே நாம் ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் செவியேற்கிறோம். அந்த செவியேற்ற தகவல்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சொன்னதின் அடிப்படையிலே நாம் செவியேற்று அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் கடைபிடித்து பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஒவ்வொரு தலைப்புகளாக எடுத்து மக்களுக்கு மத்தியிலே இதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இதெல்லாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்றால், எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தை பொறுத்தவரை எப்படியும் வாழலாம் என்ற இந்த நோக்கத்தில் தான் இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் சரியாக நாம் அமைத்துக் கொண்டால்தான் மறுமை வாழ்க்கை என்பது நமக்கு வெற்றிகரமாக அமையும். அப்படி இல்லாமல் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது மனம் போன போக்கிலே மன இச்சைப்படி இந்த உலகத்தில் வாழ்வோமானால், அந்த மன இச்சைப்படி வாழ்கிறது கூட உள்ளத்திற்கும் வேதனை மறுமையிலே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு இடத்திலே பழகுவோம். அந்த பழக்க வழக்கங்களிலே ஒரு நட்பு ரீதியாக, ஒரு சகோதரத்துவ ரீதியாக பழகும் பொழுது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒவ்வொருக்கு ஒரு கோபம் கொண்டு நம் சகோதரர்களை அடித்து விடலாம். அந்த கோபத்தின் கொப்பளிப்பார், அந்த கோபத்தை அடைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஏற்படும் பொழுது அதனால பாரதூரமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துமா? அடி அடிச்சுன்னு வச்சிருங்களேன், பாரதூரமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. என்ன காரணம்? அவர் தவறான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்மளுடைய அந்த பொறுத்துக் கொள்ளும் தன்மை இல்லாததால் இப்படி ஏற்படுகிறது. அது நாளடைவில மறைந்துவிடும். ஆனால் அவரை, நம்முடைய சகோதரரை வார்த்தைகளால் நாம் பேசுகிறோம், வார்த்தைகளால் புண்படுத்துகிறோம். இப்படி புண்படுத்தும் பொழுது அவர் மரணிக்கும் முறை இந்த வார்த்தைகளால் நாம் புண்படுத்தினோமே, என்னதான் நாம் அவரிடத்திலே பழகினாலும் அவர் நம்மளிடத்திலே பழகினாலும் இந்த வார்த்தைகளால் புண்படுத்தக்கூடிய அந்த செயல் இருக்கிறதுல, இது என்பது அந்த உள்ளத்தை விட்டு மாறாது. அப்போ ஒரு செய்தியை கூட சொல்லுவாங்க, அவரு நம்ம பார்க்கிறோம். என்ன பதில் சொல்லுவாங்க? அழகாக ஒன்று சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாவது 4 நாள் சுட்டப்படு. அப்போ ஒரு புண் காயங்கள் உடம்பில் ஏற்படும் பொழுது அதனுடைய தடுப்புகள் வேண்டுமானால் இருக்கலாம், வழி வேதனைகள் இருக்குமா என்றால் கண்டிப்பாக அந்த வழி வேதனைகள் இருக்காது. ஆனால்
ஒரு மனிதனை வார்த்தைகளால் அவனை புண்படுத்தும் பொழுது அந்த வேதனை அந்த நலம் ஒரு காலம் அவனுக்கு தீராது என்பதுதான் இதனுடைய பொருள். இஸ்லாமும் அதை அப்படியே சொல்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் நாம் பயான்கள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்மளால் முடிந்தவரை. ஆனால் உள்ளத்திற்கும் அல்லாஹ் வேதனை வைத்திருக்கிறான். ஏன் அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் வேதனை கொடுக்கணும்? அதே போல் அல்லாஹ் உடல் ரீதியான தண்டனையும் வைத்திருக்கிறான். உடல் ரீதியான தண்டனைகள் நீங்கள் பாருங்களேன். உடல் ரீதியான தண்டனை அல்லாஹ் ஏற்படும் மறுமை வாழ்க்கையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீமை இந்த உலகத்தில் அவர்கள் செய்யப்படும் பொழுது எப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் அல்லாஹ் சட்டப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே ஒருவர் வட்டி வாங்குகிறார், வட்டி வாங்கக்கூடியவராக இருக்கிறார், வட்டி கொடுக்கக்கூடியவருக்கு இருக்கிறார், வட்டிக்கு எழுதக்கூடியவராக இருக்கிறார். இவர்களுடைய தண்டனை என்ன? மறுமை வாழ்க்கையிலே உடல் ரீதியான தண்டனை இருக்கிறது. என்ன தண்டனை? அவர்களுக்கு ரத்த ஆறு இருக்கும், ரத்தத்தால் ஆன ஆறுகள் இருக்கும். அந்த ஆற்றிலே நீந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஆற்றை விற்றவர்கள் கரையை கடக்கும் போதெல்லாம் ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்கள் கல்லால் அடிப்பார்கள். அவர்கள் வாயில் பட்டு திரும்பியும் பழைய நிலைக்கே சென்று விடுவார்கள். இது உடல் ரீதியான தண்டனை தானே. மறுமை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலையை உள்ளவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடாமல் இதே நிலையில் அவர்கள் மரணித்தார்களே ஆனால் மறுமை வாழ்க்கையிலே இப்படி உடல் ரீதியான தண்டனையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே போல பிறரை பற்றி புறம் பேசுவது, இந்த புறம் பேசுவதற்கு மறுமை நாளிலே எப்படிப்பட்ட தண்டனை, அதற்கான பிரார்த்தத்தை இந்த உலகத்தில் அவன் தேடிக் கொள்ள வேண்டும் என்றால் மறுமை வாழ்க்கையில எப்படிப்பட்ட தண்டனை உடல் ரீதியான தண்டனை இருக்கிறது. மறுமை வாழ்க்கையில எப்படி இந்த புறம் பேசுவதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், நமக்கு விளக்குகிறார்கள். அந்த மெஹராஜ் பயணத்தின் போது அந்த நிகழ்வுகளை பார்க்கிறார்கள். பித்தளைகளான நகங்கள் இருக்கும். அந்த நகத்தை கொண்டு தன்னுடைய உடம்புகளை எல்லாம் சதைகள் இருக்கிற உடம்புகளை எல்லாம் கீறி கொண்டிருப்பார்கள். அப்ப நபிசாஸ்கள் தெரியல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இப்படி அவர்களுக்கு இந்த நகங்கள் வழங்கப்பட்டு உடம்புகள் எல்லாம் கீறி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அப்படி என்ன தவறு செய்தார்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் மனிதர்களுடைய மாமிசத்தை தின்றவர்கள், அந்த புறம் பேசியவர்கள். இது உடல் ரீதியான தண்டனை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்கிறான். இந்த விபச்சாரத்திற்கான தண்டனை மறுமை வாழ்க்கையில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதெல்லாம் உடல் ரீதியான தண்டனைகள். ஒரு குடுவை இருக்கும், அது வாய் சுருக்கப்பட்டிருக்கும், அதில் தீ மூட்டப்படும், நரகத்தின் நெருப்பை கொண்டு தீ மூட்டப்படும். அவர்கள் நிறுவனமாக ஆண்களும் பெண்களும் நிறுவனமாக அதில் போடப்படுவார்கள். அந்த வேதனை தாங்காமல் அவர்கள் வெளியேறுவதற்காக வாய் வழியாக வெளியேறுவதற்காக அவர்கள் மேலே வருவார்கள். வாய் சுருக்கப்பட்டதால் வர இயலாது. அதனால் அவருடைய அந்த வெப்ப அணுகள் குறைக்கப்படும், திருப்பி பழைய நிலைக்கு கீழே விடுவார்கள். திருப்பி அது மூட்டப்படும், வெப்ப அணுகள் அதிகரிக்கப்படும், திருப்பி மேலே வெளியே வர முடியாது. இப்படியே தண்டனை கொடுக்கப்படும். இதற்கு விபச்சாரம் செய்து அதே நிலையில அல்லாஹ்வை மறுமை வாழ்க்கையை சந்திக்கக்கூடியவர்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ரீதியான தண்டனையை குறித்து அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல திருமறை குர்ஆனில் கூட 4வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தில் சொல்லும் பொழுது, குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பதல்லாஹும் ஜுலூதன் கைரஹா, இந்த நரகத்திலே போட்டு சில பேரை நாங்கள் கருக்குவோம். அவர்கள் கருக்கப்படும் பொழுது அவர்கள் தோள்களெல்லாம் கருகும் பொழுது நம் உடனுக்குடன் அந்த தோள்களை மாற்றுவோம். எதற்காக என்றால் எதுவும் அதான் அவர்கள் அதாவை வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக இப்படி செய்வோம். அப்ப பாருங்க, இது உடல் ரீதியான தண்டனை இருக்கா இல்லையா? இப்படியும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தண்டனைகளும் மனிதனுக்கு இருக்கிறது. அதை விட எல்லாம் கொடுமை எப்படிப்பட்டது என்றால் உள்ளத்திற்கும் அல்லாஹ் வேதனை அளிப்பான். அதை கூட இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்து காட்டுறாங்க. அதை நம்மளுக்கு லாஜிக்கா சொல்லி நடைமுறைப்படுத்தி கூட காட்டுறாங்க. குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி இருவருக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. அப்படி குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் ஊழல்கள் ஏற்படும் பொழுது சில விஷயங்களை இஸ்லாம் அதற்கு கட்டளை போடுகிறது. இப்படி நீங்க செய்யுங்க, இப்படி நடந்து கொள்ளுங்க, லேசா அடிங்க, இப்படி எல்லாம் காயப்பட்டாங்க அடிச்சாதீங்க, தெரிந்து கொள்வதற்காக ஒழுக்க கெட்ட செயலையோ இல்ல இன்ன செயலையோ மார்க்கத்துக்கு முரணான செயலை செய்யும் பொழுது இப்படி ஒரு திருத்துவதற்கான அந்த வழிபாடுகளை செய்யுங்க, அந்த செயல்பாடுகளை செய்யுங்க சொல்லிட்டு அதுல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான், அவர்களை படுக்கையிலிருந்து விளக்குங்கள். அப்படின்னு அர்த்தம் பேசக்கூடாது. பேச்சுவார்த்தை வந்துட்டு எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை அந்த கணவன் மனைவி அந்த விஷயத்துல அவர்கள் இடத்துல பேசாமல் அவர்களை விட்டு தன்னோட படுக்கையை விட்டு விலக்கிக் கொள்ளுங்கள். யுத்தம் செஞ்சாங்க, லேசா அடிச்சாங்க கணவரே, அது கூட பேச தெரியாது. அவர்களிடத்துல பேசாமல் தன்னுடைய முகத்தை திருப்பும் பொழுது அதுதான் வேதனை ஏற்படும்.
அவர்கள் திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தும். அப்ப பரஸ்பரம் அவர்களுக்கு மத்தியில ஒரு அழகான ஒரு நட்புறவு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனையின் போது அவர் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்ட நிலை என்ன, அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது. நம்ம நட்புக்கு மத்தியில பாருங்க, நம்ம சகோதரத்துக்கு மத்தியில பாருங்க, நம்ம கூட பிறந்த அண்ணனுக்கு மத்தியில பாருங்க, நம்ம இரு சகோதரிகளுக்கு மத்தியில பாருங்க, ஏதோ காரசாரமா பேசுவது என்பது வேறு. அவரிடத்திலே பேசாம தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டாரே ஆனால் அதை விட மன வேதனை வேறு ஒன்றும் இருக்காது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வானவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வானவர்களை ஏற்படுத்தி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒருவரை உடல்நல குறைவு ஏற்படுகிறது, அவருக்கு நாம் சந்திக்கிறோம், அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இப்படி பிரார்த்தனை செய்யப்படும் பொழுது நமக்காக வானவர்கள் பிரார்த்திப்பார். இதை நாம் உடல்நல குறைவாக ஏற்படுத்தக்கூடிய சகோதரிக்கு ஒரு சகோதரி கேட்கப்படும் பொழுது அதையும் நம்மளுக்கு அந்த வானவர்கள் பிரார்த்திப்பார்கள். இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதா தெரியாது, ஆனால் வானவர்கள் நமக்காக பிரார்த்திக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போது நம் மீது அப்படிப்பட்ட ஒரு பரிவை, ஒரு பாசத்தை வானவர்களுக்கும் மனித குலத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அதிகமான அநியாயங்களை மனிதன் செய்கிறான். இருந்த போதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை அவன் அல்லாஹ்வுக்கு இணைவித்தாலும் கூட அவனுக்கு வழங்க வேண்டிய அந்த உணவு, உடை, எல்லாவற்றையும் காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கொடுத்து சுகபோகத்தோடு வாழ வைக்க அவனுடைய கருணை இந்த உலகத்தில். அல்லாஹ் நிராகரித்து வாழக்கூடியவருக்கும் அவருடைய இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்குகிறான். அப்படிதான் பார்க்கிறோம். அந்த நட்புறவோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை வரைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது, வானவருடைய அந்த கருணை இருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு சகோதரத்தின் அடிப்படையில் தவறோ நல்ல விஷயங்களை ஒருவருக்கு சகோதரத்தின் அடிப்படையில நாம் பழகக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இது நீடிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அந்த கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், வானவர்கள் நமக்காக பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கூற வேண்டும் என்றால் மன இச்சைப்படி அந்த வாழ்வதை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலே இந்த உலகத்தில் நம்மால் முடிந்தவரை அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் மறுமை வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவான். மறுமை வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கும்? 23வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்? என்ன சொல்றான்? யுஸௌஃபிகா வலா துகல்லிமூன். 108வது வசனம், 23வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யுஸௌஃபிகா வலா துகல்லிமூன். இங்கே சிறுமை அடைகள் இடம் பேசாதீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அடியான் யாரிடத்தில் பேச முடியும்? எந்த குற்றங்கள் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் அன்றாட முடியும். அந்த குற்றத்தோடு அல்லாஹ் மறுமை வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது நம் வாழ்க்கையை இவ்வுலக வாழ்க்கையிலே மகிழ்ச்சிப்படி வாழ்ந்தோம் என்றால், ஒரு சொல்லை கேட்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வந்தால் அதே நிலையில் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க அளவு பார்க்கணும் இல்ல, பேசாதீர்கள். என்னுடன் நீங்கள் பேசாதீர்கள், நீங்கள் சிறுமையடைங்கள். முதலில் மன வேதனை அவனுடைய அடியானுக்கு ஏற்படும். இப்படிப்பட்டவனுக்கு பேசாதீங்க அர்த்தம், அல்லாஹ்வோட பேசாதீங்கன்னா நரகம் தான். இது ஒரு நிலையா? அது மட்டும் பாருங்க, அந்த வானவருடைய நிலை என்ன? இங்க பிரார்த்தித்தார்கள், நம்ம பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைவு கூடப்படுவது, அல்லாஹ்வை நினைவு கூடப்படுவது கூட அல்லாஹ்விடத்திலே நமக்காக எடுத்துச் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட வானவர் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் மனைவிச்சைப்படி நாளைக்கு மறுமை வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது அந்த மன வேதனையை, உள்ளத்திற்கும் வேதனை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தலாம் பாருங்க. வானவர்கள் வருமே, அந்த வானவர்களையே எப்படி அந்த நகரத்தினுடைய காவலாளிகளை எப்படி படைத்திருக்கிறோம் என்பதை பற்றி நமக்கு சொல்றாங்க. அலைகா மலாயிகத்தும் ரிவாலும், அந்த நகரத்தினுடைய காவலாளிகளை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எப்படி தெரியுமா? ரிவாலும் ஷிதாலும், கடுமையும் கொடூரமும் கொண்டு வருவதாக ஏற்பட்டிருக்கிறோம். பேசுறது இல்லை, பார்த்தாலேயே கொலை நடிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தோற்றமுடையவர்களாக, கடுமை கொண்டவர்களாக அந்த நகரத்தினுடைய காவலாளிகள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இது விளையாட்டல்ல, மனநிச்சைப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படிப்பட்ட அந்த உள்ளத்திற்கும் வேதனை இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார். சரி, இப்படி தண்டனைக்கு உட்பட்டவர்கள், இந்த மாதிரி மனநிச்சைப்படி பின்பற்றி நரகத்தில் நடக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை அந்த வானவர்களை கேட்பாங்க தெரியுமா? பார்க்கலாம். அந்த நரகத்தில் பிறப்பு நரக காவலாளிகளும் கூறுவார்கள்,
பொதுவும் ரப்பக்கும், அந்த நரகத்தில் கடக்கக்கூடியவர்கள் அந்த நரகத்துடைய அன்பையும் கொடூரம் கொண்டுள்ளதாக அந்த நரகத்தை காவலாக கொண்டிருக்கிறார்களே, பார்த்தால் பயமுறுத்தக்கூடிய மாணவருடைய தோற்றங்கள் இருக்கிறது. அந்த மாணவரிடத்தில் இந்த நரகத்தில் கிடப்போர் கூறுவார்கள், பொதுவும் ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்தா பிரார்த்தனை செய்யுங்க. இதை சிந்தித்து பாருங்க. இளைஞர்கள், முதியவர்கள், சகோதரர்கள் சிந்தித்து பாருங்க. நம்ம பிரார்த்திக்க கூடாதா? நம்ம தண்டனை தண்டனை நம்மளுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படி நம்மளுக்கு ஒருவருக்கு தண்டனை ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நாம் பிரார்த்திக்க வேண்டுமா இல்லையா? ஏன் நாம் பிரார்த்திக்க முடியல? இங்கே அல்லாஹ்வை அந்த உலகத்துறையினர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதன் அடிப்படையில் அந்த விஷயத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் இம்மை வாழ்க்கையில் நடக்கிறது. ஏன் உதவோ ரொம்ப கேட்கிறாங்க? உங்கள் இறைவனிடத்தில் நீங்க எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அப்படி கேட்கறதுக்கு காரணம் என்ன காரணம்? இங்கே இந்த நிலை அல்லாஹ் கேட்கிறாங்களா? நம்ம சமுதாயத்தை அப்படி திரும்பி வேதனையான விஷயமா இல்ல. இதெல்லாம் நம்ம சமுதாயத்தை பெரிய குற்றம் தான் செய்யறாங்க. நான் சொல்லாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாரபூரமான விளைவுகள் எல்லாம் இந்த உலகத்தில நிகழ்த்துகிறார்களா இல்லையா? ஒரு இறந்தவரை புதைத்து வைத்துக் கொண்டு மண்ணோடு மக்கி அதை எழுப்புவதாக ஆன பிறகு அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது, அவர்கள் நாம் பிரார்த்திப்பதை செவியேற்பார்கள் என்ற அடிப்படையில் போய் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்வை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காமல் அந்த பழக்கம் அங்கேயும் வருது இல்ல. பொதுவாக ரொம்ப உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. நீங்க பிரார்த்திச்சீங்கன்னா ஒரே ஒரு நாள் இந்த நரக வேதனையிலிருந்து அந்த வேதனை இல்லாமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் அப்படின்னு யாருக்கு சொல்றார்? நரகத்தில் கிடக்கக்கூடியவங்க இந்த உலகத்திலே மனைவிச்சைப்படி வாழ்ந்தவர்கள் அந்த உள்ளத்துக்கும் வேதனை இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் வேதனை தான். பார்த்தாலே ஒரு வேதனை. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பேசாத ஒரு வேதனை. அந்த நரகம் என்று டிக்கர் ஆயிடுச்சு. நரகத்திலே போய் எனக்கு ஆறுதலான வார்த்தை கிடைக்குமா? அப்படி அதுவும் இல்ல. தோற்றமே பயத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்ல, இப்போ கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மாணவர்கள் சொல்லிட்டு நான் பிரார்த்திக்கிறேன். மாணவர் பிரார்த்திட்டா அதை ஏற்றுக்கொள்றாங்கல்ல. அப்படி சொன்னாங்களா? இந்த உலகத்தில் வேணாலும் நடக்கும். அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் மாணவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்தை அடிச்சுட்டாங்க, நம்முடைய வாழ்க்கையை அழித்து விட்டாங்க. மறுமையில் தீர்ப்பு வழங்கி அங்கே போயிட்டோம். நாங்க கெட்டவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. மனைவி சிவனி உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களிடம் உங்கள் தூதர்கள் தெளிவான சான்றுகளை எடுத்துச் சொல்வதற்கு வரலையா? உங்களிடத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்கள் இல்லையா? யார் கேட்கிறார்? அந்த வானவர்களை கேட்கும்போது சொல்கிறார்கள், அந்த நரகத்தில் கடக்கக்கூடியவர்களிடத்தில் வானவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடத்திலே சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்கள் இல்லையா? உங்களிடத்திலே தூதர்கள் வரவில்லையா? தூதருடைய அந்த வார்த்தைகள் நீங்கள் செவியேற்கவில்லையா? அவங்க கேட்கிறாங்க. ஆமா யாரும் வராங்க. ஆமா நாங்க வந்தாங்க செவியேற்றோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அப்படின்னா நீங்களே உங்களிடத்துல இறைவனிடத்துல பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வானவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க? இறை நிராகரிப்பானுடைய அந்த பிரார்த்தனை ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். இங்கே உலகத்தில் இம்மை வாழ்க்கையில இறைவனை மறுத்து வாழ்ந்தீல, மனையிச்சபடி வாழ்ந்தீல, உன் மனதில் என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்தீல. அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக ஒரு மனிதனுடைய சொல்லையோ அல்லது உன்னுடைய உள்ளம் சொல்லக்கூடிய சொல்லின் அடிப்படையில் உலகத்தில் எல்லா விஷயத்திலும், வியாபாரமா இருக்கட்டும், வணக்க வழிபாடாக இருக்கட்டும், திருமணங்களாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நடந்தால் அல்லவா இறை நிராகரிப்பாருடைய அந்த பிரார்த்தனை ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று மாணவர்கள் அவர்களுக்கு எதிராக சொல்கிறார்கள். என்ன நிலைமை? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த பரிவு கருணை போயிடுச்சு. வானவர்களுக்காக அந்த உண்மை வாழ்க்கையில பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை கூட நம்மளை காப்பாற்ற வேண்டும், அந்த தீயவர்களை காப்பாற்ற வேண்டும் எண்ணம் கூட இல்லாமல் போய்விட்டது. இது நாம் பார்க்கலாம். 40வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரை பார்க்கலாம். அதே போல நீ பாருங்க, இந்த உலகத்துல நெருங்கும் சந்தேகமா இருக்கும். தீமை செய்யறதுன்னு ஏன் இது சொல்லணும்னா சொல்லாம சொல்ல முடியாது செய்தியை. இப்ப பார்க்கிறோம், போறக்கூடியா இருக்கட்டும், ஊருக்கு குளமா இருக்கட்டும், அடுத்து வரப்போகுது. இன்னும் கூட்டுக்குமானுங்க சிரித்து பாருங்க. ஒரு காலத்துல மயில் டான்ஸ் அந்த டான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த காலத்துல என்ன? பிறமத சகோதரர்கள் வீட்டுல, நம்ம தொப்புள்படியாக இருக்கக்கூடிய சகோதரர் வீட்டுல எல்லாம் அவங்க நம்பிக்கை இறந்தாலும் ஆடுவாங்க, அவங்க திருமணம் ஆனாலும் ஆடுவாங்க. சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆட்டு குத்தாட்டம்னா போடுவாங்க. அதே நிகழ்வு மறுபடியும் நடந்துச்சா இல்லையா? சொல்லிதான் அன்னைக்கு சொல்லலாம். நடந்துச்சா இல்லையா?
இந்த குத்தாட்டங்கள் ஏற்பட்டுச்சா இல்லையா? இப்படிப்பட்ட ஒடுக்குங்கட்ட செயலை நம் சமுதாய மக்கள் இப்படி கூட என்ற பெயரிலே பெண்களும் கலந்து கொண்டு போகும்போது இப்படி நடந்துச்சா இல்லையா? எந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்ப நகமும் சதைமா இருக்காங்க, தீமை செய்யறதுல அல்லாஹ் இணை வைக்கக்கூடியதுல நகமும் சதைமா இருக்கிறாங்கல்ல, அப்படியே சொல்லுவாங்க நட்புக்கு. மறுமை வாழ்க்கை என்ன நிலைமை பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லமா நகர்த்து உம்மத்து நகனத்து உகத்தஹா. வந்து ஒவ்வொரு சமுதாயம் அதை நுழையும் பொழுது, ஒவ்வொரு சமுதாயமும் அதை நுழையும் பொழுது சபித்தவர்களாக, ஒவ்வொரு சமுதாயத்தையும் சபித்தவர்களாக அங்கே அவர்கள் அந்த நரகத்தில் நுழைவார்கள். கத்தா இதா தாரபுதிகா ஜமியா, அவர்கள் முடிவில் அந்த நரகத்தை வந்து அடைந்தவுடன் காலத்து உகராகும் கூடாகும். முந்தியோர் முந்தியோரை பற்றி முந்தி நரகத்தில் நடக்கிறாங்கள அவர்களை குறித்து சொல்வார்கள். ரப்பனா ஹாவுலாய் அருளா, இவங்க என்ன வழி எடுத்தாங்க, இந்த குத்தாட்டம் போட சொன்னது, இந்த ஆட சொன்னதெல்லாம் இவங்க நான் சேர்ந்து எல்லாம் முடிவு செஞ்சு விட்டு, ஒரு சகோதரன் சகோதரன் சொல்லுவான், இங்க எல்லாம் சேர்ந்து எல்லாவற்றையும் பாவங்களை செஞ்சு விட்டு கடைசியில நரகத்துல முந்தி போனவர்களை பற்றி பிந்தி போனவர்கள் சொல்வார்கள். எப்படி ரப்பனா ஹாவுலாய் அருளா, இவங்க தான் எங்களை வழி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தியும் அதாவது நிரப்பம் என்னார் நரகமன வேதனை இவர்களுக்கு ஒரு மடங்கு இப்பொழுது யாரு முந்தி போனவங்களுக்கு சேர்ந்து எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு இவங்க பின்னாடி போனவங்க அழகு எடுத்தாங்க. ஏன் உனக்கு சிந்தனை இல்லையா? உனக்கு அந்த அறிவு இல்லையா? உனக்கு பகுத்துணரக்கூடிய அறிவு எல்லாம் தந்து இல்லையா? எப்படி சான்றுகள் இருக்கிறது? அல்லாஹ் உலகில் இருக்கிறார் என்பதற்கு நம்மளிடத்துல ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்மளுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பாருங்க. வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை இருக்கிறது. அந்த மழையை பற்றியவாறு இந்த உலக தலைவரை சிந்திக்க வேண்டும். அந்த மழை எப்படி உருவாகிறது? இப்ப ஒரு குழந்தை, ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்கு இருந்தெடுத்து ஒரு மனிதனை வெளியாக்குகிறாரோ அது எப்படி பேரற்புதமோ அதைக்கும் நிகரில்லாமல் மழையை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். மழை மூலம் ஒரு ஏதம் இருக்கிறேன் என்பதை உணர்வு என்கிறான். எந்த மனிதனாவது சமுதாயம் அப்படி உணர்கிறதா? உணர்ந்து விட்டார்கள் என்றால் உறுதியாக அந்த நம்பிக்கை ஒரு இடத்துல சிந்தித்து உணரக்கூடிய அந்த பண்பு வந்துவிட்டால் தாய் சொன்னாலும் கேட்க மாட்டோம், இனிமே பின்பற்றோம், தந்தை சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஊரே திறந்து நின்று நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். ஊரே திறந்து இதாப்பா சரியான கொள்கை என்று சொன்னாலும் நாம் விளங்கி பின்பற்றுகிறோமே, அப்போது நம்முடைய உள்ளம் கொஞ்சம் கூட தடமாறாது, தடம் வந்து விடாது. மழையை பத்தி பேசிக்கிட்டாங்க. மழையில் அவ்வளவு அற்புதங்களை வைத்திருக்கிறான். சும்மா பெய்யுது, திடீர்னு பெய்யுது, பெய்யுதான் இருக்குது. அதை பத்தி சிந்திக்க சொல்கிறான். அதை பத்தி ஆய்வு செய்ய சொல்றான். அதை பத்தி சிந்திச்சுட்டு இந்த மழையை குறித்து எல்லாத்தையும் பேசலாம். ஒரு இறப்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது எப்படி நான் உயிர்ப்பிப்பேன், இந்த மழையை தான் உதாரணம் காட்டலாம். அப்ப அதை சிந்திக்கிட்டு இப்படி பின்பற்றிருப்பா, நான் இருக்கிறேன் என்பதை இப்படி பின்பற்றினா அவனுக்கு எதாவது இருந்துச்சுல. ரெண்டு பேரும் மறுமையில சகோதரர்கள் சமைத்துக் கொள்கிறான். சொல்லிட்டு மறுபடிக்கும் அவன் சொல்றான், ரெண்டு வேதனையை கொடுங்க சொல்லிட்டு காலைக்குள்ள ஏப்பம் பலாக்கில்லா தாழமுன் அல்ல கடைசியா சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா வந்து, நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கும் இது மடங்கு வேதனை இருக்கிறது. நீங்கள் தப்பு பண்ணீங்கல்ல, உங்களுக்கு பகுத்து உணரக்கூடிய அறிவை தந்திருக்கிறானே. உலக வாழ்க்கையிலே சரியாக தீர்வெடுக்கிற ஒரு மனைவி தேர்ந்தெடுக்கப்படுவதுல தனக்கு அழகா இருக்கணும், மார்க்கத்தை பார்க்கறது இல்லையாகும், அழகா இருக்கணும். பேக்ரவுண்ட் இருக்கிறா, இப்படி பாக்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த பத்திரம் இருக்கிறா, மூளை பத்திரத்தினுடைய ஆதாரம் இருக்கிறா, எல்லாத்தையும் பாக்குறீங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், எந்த மாடல் வேணும், இளைஞர்கள் இருக்கு, முதியோர்கள் இருக்கு, நானா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ் அழகா இருக்குது, தரம் இருக்கிறதா, வெடித்துருமா, இப்படி எல்லாம் பாக்குறோம். பெண்களை பாருங்க, இவ்வளவு ஆராய்ந்து ஒவ்வொரு புடைவடையும் அவருக்கு எடுக்கக்கூடிய செலக்ஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பாருங்க. சின்ன பிள்ளையா இருக்கட்டுமே, தன் குரலை வாங்கும் போது கூட அது நல்லா இருக்கும், அட்ராக்ஷனா அழகா இருந்தாலும் கூட அது எப்படி இருக்கும், தரமா இருக்குன்னு பாக்குறாங்க. அப்படியெல்லாம் உலக வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க. அழியக்கூடிய உலகம், அற்பமான உலகம், மறு உலகம் என்று இருக்கிற யுகமாக வாழக்கூடிய அந்த மறு உலகம் என்று இருக்கிறது. அதற்காக நீங்கள் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தியிருக்கிறேனே, உங்களிடத்தில் என்னை பற்றி ஏன் தூதை பற்றி சொல்லப்படும் பொழுது அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்தீர்களா, சிந்தித்தீர்களா? அது என்னுடைய வேதத்தில் இருக்கிறதா என்று பார்த்தீர்களா? வேதத்தின்படி 23 ஆண்டு காலம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த வாழ்க்கை முறையில் உங்களுடைய நடைமுறைகள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து உங்களால் முடிந்தவரை இந்த மார்க்கத்தை பின்பற்றிருந்தால் மறுமை வாழ்க்கை என்பதில் இந்த மனைவிக்கு நான் வேதனை அளித்திருக்க மாட்டேன் என்பது இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். செய்திகளுக்குள்ள உள்ளடக்கமாக இந்த செய்திகள் இருக்கிறதை பார்க்கிறோம். 7வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்துல அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல இறுதியாக ஒன்றை நாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உள்ளத்திற்கு வேதனை இருக்குல்ல, உடல் ரீதியான வேதனை இருக்கிறது, அது நரகத்துல. ஆனா உள்ளத்திற்கும் வேதனை பற்றி வேதனைப்படுத்துகிறான் அல்லாஹ்.
ஏன்னா மனைவி செவிடி பின்பற்றியாருமே நம்ம அதுக்குதான் மனைவி செவிடி பின்பற்றி யார் அல்லாஹ்வை சந்திக்கிறானோ இது வேதனை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கிறது. அதே போல இந்த உலகத்தில் நாம் கெட்டு போவதற்கு யாரை சொல்லுவோம்? நம்மளோட பழகக்கூடிய நண்பர்களை சொல்லுவோம். அது முக்கியமா என்ன சொல்லுவோம்? நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம். அது சாதாரண மனிதனை குறிக்கும், உண்மையான சைத்தானை குறிக்கும். வழியை சைத்தான் வழிகெடுத்து விடுவான் அப்படின்னு உண்மையை சைத்தான் வழிகெடுக்கிறான் இல்லையா? என்னையோ உங்களையோ தவறான பார்வையில் இருந்தோம், ஏன் போய் எக்ஸாம் எழுதணும், இங்க போய் போன் பண்ணி எக்ஸாம் போட விடுவாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு போன்ல எவ்வளவு சீரழிந்து கிடக்கிறது சமுதாயம். ஆன்லைன் கிளாஸ் அதுல ஆன்லைன் கிளாஸ் ஒரு பகுதியா இருந்தாலும் அதுல சீரழிந்து தன்னுடைய சிந்தனை எல்லாம் மழுங்கடிக்கக்கூடிய செயலை பார்க்குது. குர்ஆனை பற்றி படித்து அதை பற்றியான அறிவியல் உண்மைகள் அதனுடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்பதை உணர்ந்து சிந்திக்கக்கூடிய இளைய தலைமுறை கூட இந்த போன்ல முழுகி சீரழிவதை பார்க்கிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் குட்டிச்சோட ஆகிடுச்ச இளைஞர்கள் ஒவ்வொரு மூலைகளும் ஒவ்வொரு தெருக்களும் 10 பேர் 20 பேர் உட்கார்ந்து சிந்தனையற்றவர்களாக அப்படி ஒருமுகப்படுத்தியவர்களாக போயிட்டாங்க. பிராடா யோசிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை பற்றி யோசிக்கக்கூடிய சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சொல்லை அந்த ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒன்றும் சைத்தான் தானே. ஒரே சொல்லுவோம் சைத்தான் தானே நம்ம வெளிவந்துட்டான். இப்படி சைத்தான் வழிகெடுக்கப்பட்ட ஒருவன் நரகத்தில் இருக்கிறான் என்றால் அந்த சைத்தான் அந்த சொல்லை ஏற்றுக்கொள்வானா? சைத்தான் தான் வழிகெடுக்கிறான், அது என்ன மாற்றம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சரி, சைத்தான் வழிகெடுத்துட்டான். சரி, சைத்தான் வழிகெடுத்து அவன் நரகத்தில் நடக்கிறான் சைத்தானும். சரி, நம்மளும் அந்த வழிகட்டவர்கள் நடத்தி நடக்கிறாங்க. பாபா 2 பேரும் கூட்டு போடுங்க, நான் தான் கெடுத்தேன். உன்னை போய் இழுத்து கொண்டு போய் தர்காட வழிபாடு வச்சது நான் தான். நீ விபச்சாரம் பண்ணது நான் தான். உன்னை சந்திச்சது இந்த மதுபானம் அடிக்க வச்சு நான் தான். சிகரெட் அடிக்க வச்சு நான் தான். போன்லயே மொழியை கடை அந்த மாதிரி கேம் விளையாட்டு நீ உன்னுடைய நாசத்தை தேடிக்க நான் தான் வழிகெடுத்தேன். பாப்பா 2 பேரும் நடக்கிறாங்க சொல்லுவானா? ஒரு காலம் அல்லாஹ் நான் சொல்லி காட்டுகிறான், சைத்தான் அந்த செயலை நான் தான் செய்தேன் என்பதை ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பகுத்தறிவு தந்திருக்கிறோம். சொல்லி காட்டுறான் பாருங்க. இதுல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. 14ஆம் அத்தியாயத்தினுடைய நீங்கள் 22வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். அதெல்லாம் சொல்லி காட்டுறான்ல. வகால சைத்தான் லம்மா குலியல் அம்ரு, அந்த எல்லாத்தையும் தீர்ப்பு வழங்கக்கூடிய நரகத்தை போடுறான்ல, சைத்தானையும் போடுவான், எல்லாத்தையும் போடுவான். போட்ட பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அந்த சைத்தான் போடுவான். ஏன் சைத்தான் அப்படி சொல்றான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நரகத்தில் கிடக்கும்போது நீ என்னடா வழிகெடுத்த, நாசப்படுத்திட்டீங்க, சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அந்த நரகத்தில் கிடக்கக்கூடிய மனிதன் புலம்புவான். அதுக்கு சைத்தான் சொல்லுவான், என்ன சொல்றான்? அல்லாஹ் உங்களுக்கு அழகான ஒரு வாக்குறுதி தந்தானே. என்ன வாக்குறுதி தந்திருக்கான்? அல்லாஹ் சொல்லிக்கிறான், இன்னல்லாஹ வஹதக்கும் வஹதலக, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அழகான வாக்குறுதி தந்தானே. என்ன வாக்குறுதி? 2 வாக்குறுதி உலகத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ள 2 வாக்குறுதி அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையிலும் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நம்மளால் முடிந்தவரை வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்வை சந்தித்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்க சோலை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் நடக்கிற மனைவி இப்படி வாழ்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லபடி எந்த ஒரு சொல்லுக்கும் மதிப்பளிக்கிறது இல்ல. மனைவி இப்படி வாழ்றோம். அப்ப எங்க நரகம் தான். அழகான கைதான் சொல்றான், இன்னல்லாஹ வஹதக்கும் வஹதல் ஹக், அல்லாஹ் உண்மையான வாக்குறுதி கொடுத்தாங்கப்பா, என்னையா பத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் மேல பார்த்துக்கும் நானும் வாக்குறுதி அளித்தேன், அசரத்துக்கும் ஆனால் நான் வாக்கு மீறிவிட்டேன். அமாக்கானை அழைக்கும் சுல்தான், நான் வாக்கு கொடுத்தேன், நான் வாக்கு மீறிட்டேன். ஆனாலும் உங்கள் மீது எந்த ஆற்றலும் எனக்கு கிடையாது. உங்களை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் நான் தர்கால கொண்டு விடல, விபச்சாரம் கையை பிடிச்சல கையை பிடிச்சு கொண்டு விடல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றான். சைத்தான் சொல்றான், இல்லா அந்த தாவத்துக்கு தீய எண்ணங்களை போடுவது மட்டும்தான் என் வேலை. தீய எண்ணங்கள் இருக்கிறது அதுதான் என் வேலை. உனக்கு பகுத்தறிவை தந்தான்ல, ஏப்பா என்ன திட்டுற? இல்லா அந்த தாவத்துக்கும் நான் அழைத்தேன், என்னுடைய அழைப்பை ஏற்றீர்கள், பல கழுவுனி ஏன்பா என்ன திட்டுறீங்க? வலுவு அன்புசுக்கும் நீனே சகித்துக்கொள், என்ன சகிக்காதா அப்படிங்கிறான். எப்படி சொல்ற? சைத்தான் நாளைக்கு மறுமை சிரிப்பு சொல்ல, சைத்தான் அந்த நரகத்தில் கிடக்கும் பொழுது நரகத்தில் கிடக்கக்கூடியவனால் வழிகட்டவர்கள் அவனை ஏசும் பொழுது, நீ தான் வழிகட்ட, நான் எந்த ஆற்றலும் உன் மீது எனக்கு இல்ல, அந்த ஆற்றலை எனக்கு இறைவன் தரல. இல்லா அந்த ஆபத்துக்கும் உன்னுடைய உள்ளத்துல தீய எண்ணங்களை போடுறான், அவ்வளவுதான். உன்னதை செய்ய நீ இந்த உலகத்துல வந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றாத, அல்லாஹ்வுடைய ஓதத்தை பின்பற்றாத, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகளை பின்பற்ற நான் சொல்லவே இல்லை. என்ன சபிக்காத, உன்னையே நீ சபித்துக் கொள். எப்படி இருக்குது?
ஊரே வந்து திருட்டி விட்டு எல்லாம் பண்ணி விட்டு ஜெயில போன இவன் திருட சொன்னான். அப்படி இல்ல நான் சொல்லவே இல்லை. இப்படிதான் இருக்கு. ரெண்டு பேரும் கூட்டுக்கலவான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் அவனை கெடுக்கிறான், வழி எடுக்கிறோம். ஆனாலும் அவன் அந்த சொல்லில் இருந்து செயல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறான். இப்படி வாங்கிக் கொள்வான். அவனும் நிர்கதியாக அன்றைக்கு மறுமை வாழ்க்கையிலே அந்த நரகத்துகளை உங்களை விட்டு விடுவான். உங்களுக்கு அதன் மூலமும் உங்களுக்கு மனவேதனை, நான் இப்ப மனைவி நடந்தீங்கள உனக்கு நான் மனவேதனை அளிப்பேன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூலம் நமக்கு விளக்குகிறான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? குர்ஆன் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லின் அடிப்படையில் 100% இந்த உலகத்தில் வாழ முடியுமா? முடியாது, யாராலும் முடியாது. ஆனால் அதற்கு முறையில்லாமல் வாழணும். நம்மளால் முடிந்தவரை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துறது. நாமளா மனைவி இப்படி பேசல, அல்லாஹ்வுடைய தூதர் நடக்கிற இந்த ஏகத்துவ கொள்கை பேச்ச பிறகு எல்லாவற்றையும் பேசிவிட்டு நான் அப்படியே பின்பற்றுகிறேன், அப்படியே உன்னால் முடிந்தவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. அப்படியே பின்பற்றணும். உன்னால் முடிந்தவரை இந்த கொள்கையை பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. அது முறையாக நடந்தது. அவ்வளவுதான். நம்மளால் முடிந்தவரை படைகளாக படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதன். நம்மளால் முடிந்தவரை இந்த வார்த்தையை பின்பற்ற வேண்டும். அதுக்காக ஊட்டப்படுத்தி நான் சொல்ல வர மாட்டேன். சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நான் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படி சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தமானார். வாழ்ந்து மனைவிச்சைப்படி வாழாமல் அல்லாஹ்வை மறுமை வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்க சோலை இருக்கிறது. மனைவிச்சைப்படி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மனிதன் சொல்லக்கூடிய அத்தனையும் அது இமாம்கள் சொன்னாலும் சரி, 12 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கற்றறிந்த இமாம்கள் சொன்னாலும், அது குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸ்கள் நான் சொன்னாலும் கூட, நான் ஒரு தகவலை சொன்னாலும் அது குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸ்கள் ஆய்வு செய்து சிந்தித்து பின்பற்ற வேண்டும். இல்ல அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கூட நம்பினாலே அங்கே போராடி ஏற்படுகிறது. நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு சிந்தித்து உணரக்கூடிய அறிவை தந்திருக்கிறார். குர்ஆனில் இருக்கிறதா, எந்த அத்தியாயத்தில் இருக்கிறது, எந்த வசனத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியில் இருக்கிறதா, அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு உடன்படாமல் இருக்கிறதா, இப்படி எல்லாம் சிந்தித்துதான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதன் அடிப்படையில் நடந்தமான மறுமை வாழ்க்கை என்பது நமக்கு வெற்றிகரமாக அமையும். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்க சோலையில் நுழைவோம். இல்லை என்றால் மனைவிச்சபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த மரணத்தோடு அல்லாஹ் மறுமையில் சந்தித்துமானால் நரகம் காத்திருக்கிறது. உடல் ரீதியான தண்டனையும் உள்ளம் ரீதியான தண்டனையும் அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான், தயாரித்து வைத்திருக்கிறான். உணர்ந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த உலகத்தில் வாழக்கூடிய எண்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆக்கிய நான் கூறினுடைய முதல்வரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை நாம் இருக்கிறார். இந்த இரண்டாவது வரையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நாம் இந்த சத்திய கொள்கையை, இந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய்வதற்கான காரணம் என்ன? 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்துல் கைர உம்மத்தின் உபரிஜத்தின் நாஸ், நீங்கள் மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம், உங்களை சிறந்த சமுதாயமாக நான் தேர்வு செய்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பாம்புடன் மகளும் நன்மை ஏற்படுகிறீர்கள், தன்மோன் அணி முன்கர் தீமையை தடுக்கிறீர்கள். இந்த ஒரு காரணத்திற்காக தான் நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம். சொன்னா நன்மை ஏறுவது மட்டுமில்லை, தீமை தடுக்கும். அதை விரைவாக பேசினா நிறைய பேசலாம். சுருக்கமாக சொல்லுங்க. இளைஞர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இளைஞர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நட்புக்கு மத்தியிலே, சகோதரிக்கு மத்தியிலே, சகோதரத்துக்கு மத்தியிலே ஒருவர் தவறு செய்கிறார் என்றால், தீமையில் மூழ்கிறார்கள், அந்த தீமையிலிருந்து அவரை தடுக்கணும். தொழுங்க வாங்க அப்படின்னு ஒரு சகோதரர் தன்னுடைய தோழியிடத்துல சொல்லுவார், நண்பரிடத்துல சொல்லுவார். சிகரெட்டு குடிக்கிறாரு, ஊர் புற சிகரெட்டு குடிக்கிறாரு சொல்லக்கூடாது. அது பெரிய பாகத்தில் வந்து சேர்ந்தது. அவர் கண்ணியமான முறையில எடுத்து செய்யக்கூடாது, அறிவுட சொல்லணும். நீதி செய்கிறாரு, பழக்கத்தை அப்படியே குடிக்கணும், அஸ்லாம் அழைச்சிட்டு போயிடும். அப்ப தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கணும். கையை பிடிச்சிருக்கும் போது தீமை செய்வது கையை பிடிச்சிருக்கக்கூடியதாக இருக்கணும். நட்பு என்பது அப்படிதான் இருக்கும். சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய உதவி அதுதான். நன்மைக்கு அழைத்தாலும் தீமையிலிருந்து தடுக்கணும். ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு செய்ய வேண்டிய செய்தியை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தீமையிலிருந்து அவரை கைப்பிடித்து எடுக்கணும். இல்லை அவர் மனதால் அவர் வெறுத்து குடிக்கிற காலம் ஒன்று அவரை கைகளால் தடுக்கலாம். அது உரிமை இருந்தால் உங்கள் நாவால் தடுங்க சொன்னாங்கல்ல, நாவால் தடுங்கள். இல்லை என்றால் மனதால் வெறுத்து அதை துண்டித்து விடுங்கள். ஏனென்றால் அவரோடு பழகினால் அந்த பாவம் நம்மளை வந்து செய்யும். இந்த ஒரு காரணம். இந்த அடிப்படையில் தான்
இந்த ஏகத்து பொழுது மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வோம். வள்ளி மணி வள ஆயா இவரிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எட்டி வைத்துவிடுங்கள். தன்னுடைய இறுதி பேருரையிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஏராளமான செய்திகளில் இன்னொரு செய்தி என்ன? வள்ளி மணி வள ஆயா இவரிடமிருந்து எந்த ஒரு தகவலை, எந்த ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருந்தால் இன்றைக்கு இந்த ஜும்மாவில் அறிந்த இந்த செய்தியை அறியாத மக்கள், வராத மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வந்திருந்தாலும் மக்களுக்கு மத்தியிலே, சகோதரிக்கு மத்தியில் திருத்தருவாக இந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது இந்த பணிகளை தான் நாம் செய்து கொண்டு வருவோம். அந்த பணிகளை செய்து கொண்டு தொழில் இல்லாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் பொருளாதாரம் சென்ற வாரம் சொல்லியிருப்பார்கள். இந்த ஏகத்துவ பணிகள் மூலம் என்னென்ன நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் ஆய்வாளர்கள் தாயிகளை உருவாக்கக்கூடிய MIOC என்ற இந்த பாடத்திட்டத்தை 4 ஆண்டுகள் இந்த பாடத்திட்டத்தை நடத்துகிறோம். திருக்குறளை மனனம் செய்யும் சிறுவர் மருவசாலை நடத்துகிறோம். அதாவது பெண்கள் கல்லூரி 1 இயர் படிக்கக்கூடிய, 1 வருஷம் படிக்கக்கூடிய பெண்கள் கல்லூரி நடத்துகிறோம். அது பெண்கள் கல்லூரி இந்த மாதிரி பராமரிக்கக்கூடிய விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த முதியோர் பெண்கள், ஆண்கள், இந்த மாதிரி சிறுவர் ஆதரவு வெள்ளம், பிரபலமான விஷயங்கள் இருக்கிறது. அதனுடைய ஒரு சாரவசமாக மனிதநேய பணிகளை தொட்டாளர்களாக இருக்கட்டும், அதே போல புயலால் கஜா புயலாளர்கள், எந்த புயலால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு எங்கிருந்து கொடுக்க முடியும்? மக்கள் தானே கொடுக்கணும். மனிதநேய பயணிகளை இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆம்புலன்ஸ்களை ஃப்ரீயாக, அவர்களுக்கு பொருளாதாரம் என்ன ஃப்ரீயாக அவர்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுகளை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். அது தான தர்மங்களுடைய விஷயத்தில முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்கிறோம். ஒரு பாதிக்கப்பட்டவர் தீயால் பாதிக்கப்பட்டால் முதலில் போய் அந்த களத்தில் இறங்கி செய்கிற சொந்த காசிலையா மக்களிடம் திரட்டக்கூடிய பொருளாதாரம் ஏராளமான பணிகள் இருக்குது. அந்த பணிகள் எல்லாம் பெருமிட்டு நினைக்க வேண்டும் என்றால் தலைமை என்பது நம்மளை வழிகாட்ட, அங்கிருந்து நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை என்பது எப்படி செழிப்படையாக இருக்க வேண்டும். செழிப்படையாக இருக்க வேண்டும் என்ற இந்த பணிகளுக்கெல்லாம் பணிகள் எல்லாம் தொய்வில்லாமல் நடக்க வேண்டும் என்ற மாநாடுகள், திருமணி கூட்டங்கள், இந்த மாதிரி செய்வதற்கெல்லாம் பொருளாதாரம் முக்கியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தலைமை சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறோம். பொருளாதார நெருக்கடிகள் அந்த அளவுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப உங்களுடைய பொருளாதாரத்தை சென்ற வாரம் சொல்றதன் அடிப்படையில் இந்த வாரம் தலைமைக்கு இந்த ஜும்மாவுடைய வாரி வசூல் கொடுப்பதால் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். இதனுடைய நன்மையை எல்லா இடத்திலும் எதிர்பார்க்கும். என்னிடத்திலேயோ ஒரு நிர்வாக இடத்திலேயோ ஒரு தலைமை நம்ம மதிப்பு கொடுப்போம். நம்ம தவறு பண்ணிட்டா அவர் பாதுகாப்பு சொல்லி அவரெல்லாம் பாதுகாப்பு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய மகத்திற்காக இந்த ஏகத்துவ கொள்கை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு செல்வதற்கு முன்னால் நன்மையை ராயத்தின் நன்மையாக நாம் அறிவித்து விட்டாலும் மறுமை வாழ்க்கையில பெற்றுக் கொள்வோம் என்ற இந்த அடிப்படையில அல்லாஹ் நமக்கு வழங்குவான், அல்லாஹ் நமக்கு கருணை காட்டுவான். அல்லாஹ்வுடைய முகத்திற்காக தான் கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உம்மா ரஸக்னாஹு மின்ஃபிகும், நான் வழங்கி வச்சு நல்வழி செலவிடு. அப்போ நீங்க உங்க பொருளாதாரத்தை கூட கேட்கல, அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவன் சொல்றான் நல்வழி செலவிடு. இதனுடைய நன்மை மறுமை வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளலாம். மனிதனுடைய முகஸ்துதிக்காக அவன் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஒரு காலம் அந்த பொருளாதாரத்தை இழக்க மாட்டான். ஏனென்றால் இங்கே புகழப்பட வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிற ஒரு பொருளாதாரத்தை வழங்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் இந்த மாதிரி பணிகளுக்கு செய்தால் இதனுடைய நன்மையை இறைவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த ஜும்மாவுடைய வாரி வசூல் தலைமைக்கு பொறுப்பேற்பது நம்முடைய பொருளாதாரத்தை அதிகம் வாரி வழங்க வேண்டும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை